வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு செம்மையாக ஒரு சுடிதார் தைக்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுலேயே சாலும் நம்ம தைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ கீழே ஸ்கர்ட்டுக்கு 3 மீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கவங்கன்னா சால் வேண்டாம். ஃபுல்லாகவே இதை நம்ம மேலே பாடி உயரத்துக்கும் கைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதுவே நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்கன்றதுனால நம்ம 3 மீட்டர் எடுத்துக்கலாம். லைனிங் தண்ணியில் அலசி போட்டிருக்கீங்க. இது ஃபுல் வாயில். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் சாரீ கிளாத்துக்கு, அதனால தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இதில் நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். சுற்றளவுக்கு சென்டரில் கட் பண்ணிவிட்டு கீழே கரையும் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நாளாக சுற்றளவு 10 இன்ச்சு வைக்கிறேன். உயரம் 15, சுற்றளவு 10 இன்ச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ சைடில் 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இப்படி யூஸேப் போடுறதுக்காக. அகலம் 3 இன்ச்சு நெக்கோட அகலம். ஷோல்டர் 3 இன்ச்சு. ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம உள்ளே பிடிச்சி தைச்சிருவோம் சைடில், அதனால சரியாக இருக்கும். இப்போ 1 இன்ச்சு கீழே கம்மி பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஆனால் அழகாக இருக்கும். என்ன கலர் பேண்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம். கீழே வரைக்கும் வந்துடும். நமக்கு கீழே கால் கீழே வரைக்கும் வந்துடும். 52 இன்ச்சு. ரெண்டாவது இதிலே சால் வந்துடும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை அடையாளப்படுத்திக்கலாம். முன்னாடி கை நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஷோல்டர் சுருக்கம் இல்லாமல் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சேம் நமக்கு கீழே 2 மீட்டர் தேவைப்படும். சன்கிரேப் எடுத்திருக்கேன். 52 இன்ச்சு உயரம். இது சன்கிரேப்பில் கீழே உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 36 இன்ச்சு வருது. அதாவது சைடில் கரையை வச்சுட்டு சென்டரில் அகலம் வச்சு நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயும் நம்ம மேலே ஒரு 6 இன்ச்சு வருது. இதுலேயும் நம்ம 36 இன்ச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நூல் ஒரு வித்தாக கட் பண்ணுறேன். ஏன்னா 3 மீட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா. மேலே நம்ம அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி நூல் உருவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டைக்கைனா அந்த லென்த்து போதும். நான் நீளமாக வைக்க போகிறேன். நான் இப்போ அந்த பார்டரை ஜாயின் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ நமக்கு மேலே ஃபுல்லாகவே பாடிக்கு ஃபுல்லாகவே கைக்கும் நமக்கு அந்த பெரிய பார்டரையும் நம்ம கொடுத்துருவோம். சாலுக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சால் நம்ம அடிச்சுக்கலாம். அந்த நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, அதாவது கீழே ஸ்கர்ட்டுக்கு அந்த மேலே சின்ன பார்டர் கட் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம சைடில் ஒரு சைடு இதில் சின்ன பார்டர் வந்துடும்.
இன்னொரு பக்கத்துக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சாலில் வந்து நமக்கு 2 பக்கமுமே பார்டர் வந்துடும். கீழெல்லாம் ஓர் அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். முன்னாடியும் இது வந்து முன்னாடி பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு லோ நெக் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றினாலும் வச்சுக்கலாம். இது முன்பக்கத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் வரைஞ்சிருக்கேன். ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்குங்க. இப்போ அதே அளவுக்கு நம்ம ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து இப்போ 2 அந்த பெரிய பார்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி நடுவில் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மடித்து இங்கிட்டும் ஒரு தையல் போட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து நம்ம நடுவில் ஜாயின் பண்ணதே தெரியாது. கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங்கை வந்து திருப்பி போட்டுட்டோன்னாவே உங்களுக்கு வந்து அந்த இது மறைஞ்சு போயிடும், ஒன்றுமே தெரியாது. அங்கங்கே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 3 டபுள் லைனிங் தான் போட்டிருக்கேன். அதாவது சன்கிரேப் வந்து நடுவில் வந்துடும். அதுக்கு கீழே வந்து ஃபுல் வாயிலஸ் இல்லை சாதாரண லைனிங் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பூனம் சரிக்கு வந்து நம்ம டபுள் லைனிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சால் வந்து ஒன்று சைடு போடுவோம், இல்லை வந்து சில நேரம் சால் போடாமல் போடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 60 பாயிண்ட் அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தனித்தனியாக பார்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு பக்கத்துக்கு தைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி தான். இது வந்து அந்த சாலில் வர பெரிய பார்டரில் எடுத்தது. கைக்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம பாடி உயரத்துக்கு சரி கைக்கும் சரி இதே கலர் தான் கொடுத்துருப்போம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சாரியோட ரேட்டே வெறும் 250 ரூபா தான். நான் எடுத்துடுவோம். இந்த சாரீ வந்த சீசன் அப்போ எடுத்தேன் எங்கள் பாப்பாக்காக. அது ஃபினிஷ் தைக்கவே முடியல, இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ இங்கு ப்ளூ பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது சன்கிரேப்பில் கொடுக்குற பைப்பிங்கு. இப்போ 2 பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சுங்க. படியில் ஒரு கிளாத்து கொடுத்து நம்ம 2ஐயும் சேர்த்து ஒன்றா வச்சு தைச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம தர்மாக்கோல் பால் கொடுத்து டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அடித்து திருப்புவோம் இல்லையா நாட்டுக்கு, அது கொடுத்து பாசி வச்சு டிசைன் பண்ணலாம். நான் வந்து சும்மா ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு டைம் இல்லை, ஷோ பட்டன் வச்சு இது ஃபினிஷ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே எல்போ வரைக்கும் வைக்கிறேன், 10 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு தையலுக்கு எல்லாத்துக்கும் விட்டுட்டு உயரம் வந்து 10 இன்ச் போதும்.
ஆம்கோலுக்கு நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கொடுத்துடலாம். அது சைடில் வந்து ப்ளூ கலர் வந்து ப்ளைனாக கொஞ்சம் தான் தெரியும், உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு இது வந்துடும். அப்படி கொஞ்சம் வெயிட்டானவங்கனாலும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு அடியில் தான் போயிடும், கைக்கு அடியில். அதனால் ஒன்றும் தெரியாது. நமக்கு முன்னாடி பின்னாடியும் நல்லா ஒரே கலரில் கிடச்சா போதும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி வந்து குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு பத்தாது தான், ஆனால் வந்து கீழே வந்து சின்ன பார்டர் கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய பார்டர் கீழே சின்ன பார்டர் கீழே கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கையோட லென்த்து வந்து நமக்கு சரியாக கிடச்சிது. கொஞ்சம் சைட்லேயே தான் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து நமக்கு பார்க்குறப்போ ஒன்றும் தெரியாது. ஏன்னா வேறு வழி இல்லை, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இதிலே வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த பெரிய சின்ன பார்டரு. இப்போ இது வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம் கை. ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரியாது, ஏன்னா 3 தையல் போட்டிருக்கேன், அதனால நமக்கு டக்குன்னு பிரியாது. ஏன்னா இப்போ சால் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ளூ கலரும் கீழே சின்ன பார்டரும் கொடுக்கலாம் தான். நமக்கு சால் எடுத்துருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருக்குது. ஒல்லியான பொண்ணுன்றதுனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் வெயிட்டானவங்கன்னா கண்டிப்பாக பத்தாது தான். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திருக்கலாம். இப்போ பேக் சைடுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நடு சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கேன், ஆனால் ஒன்றுமே தெரியல. இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். சைடில் வந்து ஒரு தையலுக்கு ஒரு இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து ஃப்ளிட்ஸ் வைங்க. இதுலேயும் அடையாளப்படுத்திக்குங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு கீழே மடித்து தைச்சிருங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த கரெக்டாக அந்த சென்டர் வர வரைக்கும் ஒரு பக்கத்துக்கு அதை அப்படியே தள்ளி தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. மேக்ஸிமம் வந்து சாரீ கிளாத்துக்கு வந்து நீங்கள் சன்கிரேப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அப்போ தான் சுருங்காது செய்யாது, நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. பைப்பிங்க்கும் சன்கிரேப் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு நடுவில் வந்து பிசுறு போகும், மேலேயும் கீழேயும் நமக்கு இது வந்துடும். அந்த பிசுறு வந்து நடுவில் போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதனால் கீழே வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு மேலேயும் அந்த ஃப்ளிட்ஸை நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது லேசான பூணுன்றதுனால நமக்கு அயர்ன் பண்ணால் எதுவும் இதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம். அதனால் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் அயர்ன் பண்ணேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி கயிறு கொடுத்துருக்கேன், இன்னும் லூஸாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சைடு வந்து லைனிங் கிளாத், அது உள்ளே இருக்க லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டுட்டு இப்போ சாரீ கிளாத்தில் மட்டும் தையல் போடுங்க. சப்போஸ் ஒன்று பெருசு சின்னதாக கொஞ்சம் ஏற்றிந்தாத்தையும் வந்துச்சு அப்படின்னா சின்னதாக இருக்கிறத இழுத்து பிடிச்சிட்டு பெருசாக இருக்கிறத கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படியே தையுங்க. இப்போ கீழே பார்டர் வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 தையல் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா பிரிச்சு உரிச்சுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம கீழேருந்து தைச்சிட்டு வரலாம். சைடில் தையல் போடுறதுக்கு லைனிங் கிளாத்துக்கு உள்பக்கமாக அப்படியே தைச்சி விட்ருங்க. கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து நம்ம அடுத்து லூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. இதுக்கு நாட்டு அடித்து வச்சுருக்கேன் பேக் சைடுக்கு. இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே மேலே நம்ம ஃபுல்லாக ஒரே கலரு கொடுத்துருக்கோம். கீழே பார்ட்ரு வந்திருக்கு. இப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் சைடு சாதாரண ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதிலே சால் வந்துரு பாருங்கள். இப்போ மேலே நமக்கு ப்ளூ வர்றதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தீபாவளி ட்ரெஸ்ஸு தான். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.